நேயர்களே வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நாலுமுக ருத்ராட்சம். ருத்ராட்சத்தை பற்றி எந்தெந்த ராசி ஏற்கனவே நிறைய வீடியோ பண்ணியிருந்தாலும் இந்த நாலுமுக ருத்ராட்சம் சொல்லும்போது அதாவது குறிப்பிட்ட நட்சத்திரங்கள், அதாவது ரேவதி, கேட்டை, ஆயில்யம், ரேவதி, கேட்டை, ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரங்க வந்து இந்த நாலுமுக ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். நாலுமுக ருத்ராட்சம் சொல்லும்போது அதில் வந்து என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பிரம்மா ப்ளஸ் வந்து சரஸ்வதியோட ஒரு அனுக்கிரகம் ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட வந்து இதில் வந்து மாதா, பிதா, குரு, தெய்வம், அந்த நாலு முகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா குருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். நாலு முகம்னு சொல்லும்போது குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலுமுக ருத்ராட்சம் வேணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு ஒத்த ருத்ராட்சமாக வாங்குவாங்க. ஸோ அதை வந்து என்னென்ன வகையில் பண்ணலாம், நம்மக்கிட்ட என்னென்ன மாடலில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நாலுமுக ருத்ராட்சம் இப்போ வந்து ஒருத்தவங்க ஒத்தையாக வாங்குறாங்கன்னா இந்த மாதிரி கேப் வச்சு மட்டுமே பண்ணி கொடுப்போம். இல்லைனா ருத்ராட்சம் காய் மட்டுமே கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு 2 5 முகம் வேணும் அப்படின்னா 2 5 முகம், இது 2 5 முகம், இது வந்து 4 முகம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வெள்ளியில் வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். வெள்ளி செயினில் வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்லை இதுக்கு பதிலாக வந்து நூல் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா வில்வம் வச்சு கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இதை வந்து இல்லை நீங்கள் 5 முக ருத்ராட்சம் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம போடணும் அப்படின்னா சொந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். இதுவும் அப்படி தான் 5 முக ருத்ராட்சம் ப்ளஸ் வந்து 4 முக ருத்ராட்சம் இப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிவனின் அம்சமான வில்வக்கட்டை வந்து பயன்படுத்தியிருப்போம். இதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த டாலர்னு சொல்லும்போது கொஞ்சம் விலை, அதாவது வெள்ளியோட இது கம்மியாகும்போது கொஞ்சம் விலை கம்மியாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே இதில் வந்து அதாவது சிவனோட ஆதியோகி மாதிரி ஒரு இதில் பண்ணி மோல்டிங் கேஸ்டிங்கில் வந்து பண்ணியிருப்போம். இதுவும் 4 முக ருத்ராட்சம். இது கூட நீங்கள் வந்து ருத்ராட்சம் மாலையிலையும் பயன்படுத்திக்கலாம். இல்லை வந்து ஒத்த ருத்ராட்சமாக போதும் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளி செயினில் கூட பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் இப்போதைக்கு நூலில் பயன்படுத்திக்கிறேன்னா அது கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, இதில் அந்த மாதிரி இந்த ஒரு ருத்ராட்சம் மட்டும் இல்லை, எல்லா முகங்கள்லேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் எதாவது தேவைப்பட்டுச்சு, இல்லை கஸ்டமைஸ்டாக எனக்கு இப்படி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் நிச்சயமாக வந்து கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ருத்ராட்சத்தில் வீடியோ போடணுன்னாலே அவ்வளோ ருத்ராட்சத்தில் வீடியோ போட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது ரிலேட்டடாக என்ன கொஸ்டினாக இருந்தாலும், இல்லை வேறு மெட்டலில் என்ன வேணும், கோல்டில் வேணும், ஐம்பனில் வேணும், காப்பரில் வேணும், எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா அவங்க வந்து இதே மாதிரி உங்கள் நண்பர்கள் தேவைப்படுவவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கும் அது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நண்பர்களே, தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.